டே ப்ரோ வார்த்தையாக சொல்லு. கீழே கலந்த அத்தனை கொடுத்தா என்னன்னு சொல்லி கொடுத்தீங்க? கொடுத்தா நீ குடிச்ச டீயில எலி மருந்து கலந்து கொடுத்துட்ட, முடிஞ்சா உன்னை காப்பாத்திக்கோ என வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிய காதலி. சும்மா சொல்லாத என விளையாட்டாக சிரித்த காதலன் சிறுநீரகம் செயல் இழந்த நிலையில் சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனை ஐசியூவில் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கும் பகீர் கிரைம் பின்னணிதான் இது. நான் மிக்ஸ் பண்ணலன்னு நினைக்காத, சத்தியமா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் என்கிறார் அந்த காதலி. நானும் உண்மையா ஃபுல்லா குடிச்சிட்டேன் என்கிறார் அப்பாவி காதலன். சும்மாதான் சிம்டம்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். ஒன்னு செத்துடணும், இல்ல உயிரோட இருக்கணும் என்று காதலன் சொல்ல, அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாதுமா, நீயே மார்னிங் எனக்கு மெசேஜ் பண்ணுவ பாரு, சரியா? குட் நைட் அம்மு என ஹார்ட் சிம்பல் அனுப்பிய இளம்பெண் தான் காதலன் குடித்த டீயில் எலி பேஸ்டை மிக்ஸ் செய்த உயிர் காதலி. ரம்யா அண்ணா ஃப்ளவர்னு நினைச்சியா, ரக்கடடா என்கிற அளவுக்கு காதலனுக்கு டீயில் எலி பேஸ்டை கலந்து கொடுத்தது ஏன்? பதற வைக்கும் பின்னணி இதுதான். விழுப்புரம் மாவட்டம் கிரிமேடு கிராமத்தைச் சேர்ந்த ஏழுமலை என்பவரின் இரண்டாவது மகன் ஜெயசூர்யா. 24 வயதுள்ள ஜெயசூர்யா ஆந்திராவில் உள்ள ஒரு சட்டக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். அதே பகுதியில் வசிக்கும் வெங்கடேசன் என்பவரின் 20 வயது மகள் ரம்யாவும் ஜெயசூர்யாவும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இருவரும் ஊரில் அண்ணன் தங்கச்சி முறை வருவதால் இரு வீட்டாரும் திருமணத்திற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இனி 2 பேரும் பேசக்கூடாது, பழகக்கூடாது என இரு வீட்டாரும் கண்டித்தனர். இதனால் காதலன் ஜெயசூர்யா இதுகுறித்து காதலி ரம்யாவிடம் பேசியுள்ளார். அப்போது அண்ணன் முறை என பிரிவதுக்கு நாம என்ன சொந்த பந்தமா? ஊர்ல சும்மா சொல்றாங்க, நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் என திருமணம் செய்து கொள்வதில் உறுதியாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் தயங்கிய ஜெயசூர்யாவிடம் தொடர்ந்து திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தியிருக்கிறார் ரம்யா. மேலும் தனது கைகளை அறுத்து கொண்டு அந்த புகைப்படத்தை ஜெயசூர்யாவுக்கு வாட்ஸ்ஆப்பில் அனுப்பி எமோஷனல் பிளாக்மெயிலும் செய்திருக்கிறார். இதனால் மனம் உருகி போன ஜெயசூர்யா மீண்டும் காதலை தொடர்ந்துள்ளார். ஆனால் திருமணம் செய்து கொள்வதில் சிக்கல் தொடர்ந்து கொண்டே இருந்ததால், உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது, என் அப்பாவா இருந்தாலும் சரி அவரை சும்மா விட மாட்டேன், நீ வேணும்னா பாரு, என் அப்பாவுக்கு எலி மருந்து கொடுத்து கொல்ல போறேன் என ஜெயசூர்யாவிடம் கூறியதோடு அதை வாட்ஸ்ஆப்பில் மெசேஜாகவும் அனுப்பியுள்ளார் ரம்யா. பயந்து போன ஜெயசூர்யா செல்போனில் பிளாக் செய்துவிட்டு ரம்யாவிடம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்துள்ளார். பிறகு தனது அம்மாவின் செல்போன் நம்பரிலிருந்து ஜெயசூர்யாவை தொடர்பு கொண்டு பிளாக்கை எடுத்துவிடச் சொல்லி கதறியிருக்கிறார். இதனால் வேறு வழியில்லாமல் அன்பிளாக் செய்துவிட்டு பேச ஆரம்பித்துள்ளார் ஜெயசூர்யா. ஆனால் பெற்றோரின் பேச்சை கேட்டுக்கொண்டு திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ளாததால் ஒரு திட்டத்தை தீட்டியுள்ளார் ரம்யா. திடீரென உன்னை சந்திக்க வேண்டும் என ஜெயசூர்யாவை அழைத்திருக்கிறார் ரம்யா. உடனே ரம்யாவை சந்திக்க வந்துள்ளார் ஜெயசூர்யா. அப்போது ரம்யா பாசத்தோடு டீ கொடுத்துள்ளார். ஜெயசூர்யாவும் அதை வாங்கி நம்பி குடித்துள்ளார். பிறகுதான், நீ குடிச்ச டீல எலி மருந்து கலந்து கொடுத்துட்டேன் அம்மு என கேஷுவலாக கூறியுள்ளார். ஒரு நிமிடம் ஆடி போன ஜெயசூர்யா, ச்சே விளையாடாத, நீ பொய் தானே சொல்ற, நீ அப்படிலாம் பண்ண மாட்டியே என சிரித்தபடி சொல்ல, இல்ல சூர்யா, உண்மையத்தான் சொல்றேன்,
என வில்லத்தனமான பார்வையை வீசியிருக்கிறார். அப்போதும் கூட நம்பாமல்தான் வீட்டுக்கு சென்றுள்ளார் ஜெயசூர்யா. அப்போதுதான் தொண்டையின் வழியாக எலி மருந்தின் நாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. நான் மிக்ஸ் பண்ணலன்னு நினைக்காத, சத்தியமா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் என வாட்ஸ்ஆப்பிலும் மெசேஜாக அனுப்பியிருந்தார் காதலி ரம்யா. அப்படியே நிலை குலைந்து போன ஜெயசூர்யாவின் கண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கலாக ஆரம்பித்தது. அந்த ஸ்மெல் வருது, எலி பேஸ்ட சாப்பிட்டவங்க பிழைக்க மாட்டாங்க, நான் செத்துட்டா உனக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுல்ல என அப்போதும் கூட காதலியை பற்றியே ஜெயசூர்யா வாட்ஸ்ஆப் சாட்டிங்கில் கவலைப்படுகிறார். இந்த நிலையில்தான் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதற்கான சிகிச்சை வசதிகள் முழுமையாக இல்லாததால் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் ஜெயசூர்யா. ஏற்கனவே அவரது சிறுநீரகம் செயலிழந்து கொண்டிருப்பதாக டாக்டர்கள் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் ஜெயசூர்யாவின் தந்தை ஏழுமலை கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருவெண்ணைநல்லூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அப்போதும் கூட காதலியை காட்டிக் கொடுக்க கூடாது என்பதால் தனக்குத்தானே எலி பேஸ்டை சாப்பிட்டதாக கூறியுள்ளார். ஒரு கட்டத்தில் ரம்யாவுக்கும் ஜெயசூர்யாவுக்கும் நடந்த வாட்ஸ்ஆப் சாட்டிங்கின் மூலமே காதலி ரம்யா எலி பேஸ்டை டீயில் கலந்து கொடுத்திருக்கும் உண்மை வெளிவந்திருக்கிறது. இது குறித்து எழும்பூர் மாஜிஸ்ட்ரேட்டிடம் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார் ஜெயசூர்யா. இந்த நிலையில் இது குறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது. ஏற்கனவே திருமணம் செய்ய வற்புறுத்திய காதலனை ஜூஸில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்த சம்பவம் தமிழ்நாடு கேரள மாநிலங்களையே அதிர வைத்தது. அந்த பெண்ணுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் திருமணம் செய்ய வற்புறுத்தி காதலனுக்கு டீயில் எலி மருந்தை கொடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.